இதற்கிடையே நம்மோடு முன்னாள் ராணுவ அதிகாரி திரு மதன்குமார் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு மதன்குமார். இப்போ இந்த செங்கோட்டை அருகே நடந்த இந்த சம்பவத்தினுடைய பேட்டர்ன் எதை குறிப்பதாக இருக்கிறது? ஒரு ஹை இன்டென்சிட்டி பிளாஸ்டாக இது உணரப்பட்டதாக அருகில பார்த்தவங்கெல்லாம் சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இது ஒரு ஹை இன்டென்சிட்டி பிளாஸ்ட். அந்த நடந்தது வந்து தலைநகர் டெல்லியில ரெட் ஃபோர்ட் ரொம்ப முக்கியமான இடம். அது இந்த சமயத்துல சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு அதிகமா மக்கள் கூட்டமா நடமாடக்கூடிய ஒரு பகுதி. சென்னையை எடுத்தோம்னா நம்மளுடைய பாரிஸ் கார்னர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தியா மக்கள் நடமாடக்கூடிய பகுதி. ஸோ இதை வந்து திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா தெரியுது. மேக்சிமம் எவ்வளவு உயிர்கள் போனோமோ அதற்குண்டான அந்த இதை வந்து பார்க்க முடியுது. இதுல 8 பேர் இது வரைக்கும் இறந்திருக்காங்கன்ற செய்திகள் வந்து வருது. ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இதுக்கு தொடர்பா நம்ம இந்த கடந்த 3 நாட்கள் பாத்தீங்கன்னாலே டெல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்ல நேத்துன்னு நினைக்கிறேன், நேத்து ஒரு 250 கிலோ அமோனியம் நைட்ரேட் இல்ல ஆர்டிஎக்ஸ் அது என்னன்னு தெரியல, பட் அமோனியம் நைட்ரேட் தான் இது வரைக்கும் தகவல் கிடைச்சிருக்கு. அதை வந்து கைப்பற்றினாங்க. அதே மாதிரி குஜராத் ஏடிஎஸ் அவங்க ஒரு ஆன்டி டெரரிசம் ஆபரேஷன் பண்ணி அங்க ஒரு டாக்டரை வந்து கைது செய்தாங்க. அவங்க கிட்டயுமே வந்து ஒரு டெரரிஸ்ட் பிளான் வந்து இருந்துச்சு, ஐஎஸ்ஐஎஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ இது எந்த அமைப்பு இது வரைக்கும் எதுவும் பொறுப்பேற்கல. இது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் இது யார் பின்னாடி இருக்காங்க அப்படின்றது தெரியும். ப்ளஸ் இன்னைக்குமே ஒரு கிட்டத்தட்ட 2000 கிலோவுக்கு அதிகமான அமோனியம் நைட்ரேட் அந்த வெடிபொருள் தயாரிக்கிறது வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்கான அந்த இதை வந்து ஒரு இடத்துல பிடிச்சிருக்காங்க டெல்லியில. இது ஒரு பெரிய பிளான் ரொம்ப நாள் போயிட்டு இருந்திருக்குது. அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பார்க்குறோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருடங்கள் கழித்து டெல்லியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இப்போ ஏற்கனவே டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் இந்த அமோனியம் நைட்ரேட் மாதிரியான வெடிப்பொருளை கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில இந்த இடங்கள் இன்னும் உச்சபட்ச பாதுகாப்புக்கு முக்கியமாக தலைநகரம் டெல்லி, செங்கோட்டைக்கு அருகிலான பகுதிகள், மக்கள் கூட பகுதிகளில் எப்படி தவறிச்சு? இந்த பாதுகாப்பில் உச்சகட்ட பாதுகாப்பிலிருந்து எப்படி தவறியது? இந்த சம்பவம் எப்படி ஒரு துரதிருஷ்டமான சம்பவமா நடந்ததற்கான வாய்ப்புகள் எப்படி அமைஞ்சிச்சு? இல்ல இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது கேட் நம்பர் 1 பக்கத்துல நடந்திருக்குது. அது வந்து மக்கள் இது சாதாரணமா எல்லாம் சுற்றுலா பயணிகள் பார்க்க வருவாங்க, ரெட் ஃபோர்ட் பார்க்க வருவாங்க. அங்க லோக்கல்ல பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்றவங்களே ரொம்ப அதிகமா குவிற இடம் அது. இதுல வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் கிடையாது. நம்ம மெட்டல் டிடெக்டர் போட்டு சோதிச்சு அனுப்ப அளவுக்கான ஒரு என்ட்ரி எக்ஸிட் கிடையாது. ரொம்ப நெரிசல் மிகுந்த பகுதினால வாகன சோதனையும் போலீஸால இதை பண்ண முடியாது. ஸோ இங்க வந்து கண்காணிப்பு வச்சிருப்பாங்க, கண்காணிப்பு வளையம் வச்சிருப்பாங்க, சிசிடிவிஸ் இருக்கும். செங்கோட்டைக்கு மேல அங்க இருக்கக்கூடிய டவர்ஸ்ல இந்தியாவுடைய மிக முக்கியமான சில பாதுகாப்பு படைகள் அதை ரோந்து பார்ப்பாங்க. இப்ப சமீப காலமா 2-3 வருடமா ட்ரோன் போன்ற இதெல்லாம் டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி இது பண்ணுவாங்க. பட் அது எதுவுமே வந்து நம்ம ஃபுல் ப்ரூஃபா சொல்ல முடியாது. ஏன்னா இது ரொம்பவும் கன்ஜஸ்டடான ஒரு பகுதி. இங்க ஒரு வாகனத்தை நிறுத்தி சோதனை பண்றதோ இல்ல தனிநபர்களை சோதனை பண்றதோ வாய்ப்பே கிடையாது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடம். அதுவும் சாயங்கால நேரம் அப்படின்ற போது நானே பலமுறை டெல்லியில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு நான் வந்து எனக்கு வேண்டிய ஷாப்பிங்காக நாங்கள் போவேன். ஸோ இதை வந்து பிளான் பண்ணி தான் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேபி இப்போ அடுத்தது என்எஸ்ஜியை கூப்பிட்டுருக்காங்க, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ டெல்லியோட ரயில்வே ஸ்டேஷன் அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட 30 லட்சம் பயணிகள் வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம். அது ரொம்பவும் இப்போ ஒரு ஹை பிஸி ஏரியா அது. இப்போ அவங்க காம்பிங் ஆப்ரேஷன்ஸை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே இப்போ ரொம்ப நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு ஏது அப்படின்றது தெரியும். பட் பாதுகாப்பு ரீதியில் நம்ம வந்து அந்த இடத்தோட சூழ்நிலை இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா 100% ஃபுல் ப்ரூஃபாக பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடியும் செங்கோட்டையில் வந்து அது மாதிரியான சம்பவம் வந்து நடந்திருக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்டெலிஜென்ஸ் இன்புட்டில் சில தகவல்கள் வரும்போது அதற்குண்டான நபர்களை கண்காணிப்பு வளையத்தில் வச்சிருப்பாங்க டெல்லியோடைய காவல்துறை. அது தவிர அவங்களால வந்து வாகன சோதனையோ இல்லை ஒரு தனிநபரையோ சோதிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. இப்படி இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்திருக்குது. இந்த உளவுத்துறை எச்சரிக்கை எல்லாம் முன்கூட்டியே வழங்கப்பட்டிருக்குமா? நீங்க சொல்றீங்க 100% ஒரு ஃபுல் ப்ரூஃபா வந்து இதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனாலும் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ள டெல்லி கொண்டுட்டு வரப்பட்டிருக்குமா? பக்கத்து இடங்கள்ல எல்லாம் இது போல வெடிபொருட்கள் முன்பே கண்டிப்பா கண்டறியப்பட்டிருக்கு. கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு உண்டான லீட்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அது உளவு தகவல் எதுன்றது அவங்க வெளியில இப்ப கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து யார் செய்யறாங்களோ அதற்குண்டான அவங்களுக்கு ஒரு சாதகமா போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பட் இந்த இடத்துல இந்த ஒரு இன்டென்சிட்டியான ஒரு பிளாஸ்ட் வைக்குமான்ற இன்புட் அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்த வந்து சோதனை செய்திருப்பாங்க. அதுதான் புரோட்டோகால், செக்யூரிட்டி புரோட்டோகால்.
மேபி அந்த உளவு தகவல் இல்லாம இருந்திருக்கலாம், ஜென்ரிக் இன்புட்டா இருந்திருக்கலாம். டெல்லியில ஏதோ ஒரு விஷயம் செய்ய போறாங்க அப்படின்ற போது, டெல்லி ரொம்ப பெரிய நகரம் அது. எந்த இடத்துலன்னு குறிப்பிட்டு அவங்களுக்கு உளவு தகவல் இருந்திருந்தா நிச்சயமா அந்த இடத்த வந்து சீல் பண்ணி அவங்க வந்து மோப்ப நாய்கள் எல்லாமே ஸ்குவாட்ஸ் எல்லாமே இங்க பக்கத்துலயே இருக்குது. இது வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வரணும்னு கூட அவசியம் இல்லை. டெல்லி ரெட் ஃபோர்ட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு படைகள் இருக்கிறாங்க, அவங்க வெளியில வந்து சோதிச்சிருப்பாங்க. பட் இந்த இடத்துல அந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட் இல்லை அப்படின்றது தான் இப்போதைக்கு நம்ம வந்து அனுமானிக்க முடியும். அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில் வரும்போது பார்க்கலாம். இப்ப வெடித்திருக்கக்கூடிய இந்த தன்மை அப்படின்னு நீங்க பார்த்தா எவ்வளவு வெடிபொருள் இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க அனுமானிக்கிறீங்க? ரெண்டு மூணு நாலு வீடியோஸ் தான் பார்த்தேன் நான், அனலைஸ் பண்ணோம். பட் அது கிளியர் கட்டா தெரியல என்ன மாதிரியான இதுன்னு சொல்லிட்டு. பட் நிச்சயமா ஒரு ஹை இன்டென்சிட்டி பிளாஸ்ட் தான். ஏதாவது ஆர்டிஎக்ஸ் இல்ல அந்த மாதிரியான பொருட்கள் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அமோனியம் நைட்ரேட், அது கமர்ஷியலா அவைலபிள் எக்ஸ்ப்ளோசிவ். அமோனியம் நைட்ரேட்ன்றது எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் வந்து ஆர்டிஎக்ஸ் அளவுக்கு, ஆர்டிஎக்ஸ்ன்றது உங்களுக்கு மிலிட்டரி கிரேட் அது. பட் அமோனியம் நைட்ரேட்ன்றது எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடியது. நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தோம், மேங்களூர்ல பார்த்தோம், பெங்களூர்லயுமே அந்த மாதிரி இதெல்லாம் அது யூஸ் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ இது எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது, நம்ம எவ்வளோ கேஜி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது, இல்லை வெஹிக்கல் பேஸ்டா இல்லை எந்த இடத்துல வச்சிருக்காங்க வாகனமா அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து கிளியரா தெரியல. சில உடல்கள் அங்கே சிதறி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா அவங்களுடைய நோக்கம் அப்படின்றது அதிகபட்சமான உயிரிழப்பை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கான எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்றது இன்னும் விடிய காலையில் நம்மளால கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியும். ஆனா இதுல டார்கெட் வந்து அதிகபட்சமான மக்கள் பாதிக்கப்படணுங்கிறது தான் டார்கெட்டா இருந்திருக்கு. அதனாலதான் இந்த இடத்த தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடிகிறதா? இல்ல, ரெண்டு மெசேஜிங் இருக்கு. ஒன்னு, கண்டிப்பா உயிரிழப்பு அதிகமா இருக்கணும்ன்றதுனாலதான் இந்த இடத்துல அவங்க நீங்க அந்த டைம்ல நீங்க அங்க போனீங்கன்னா நடக்கவே முடியாது. மனித தலைகளா இருக்கும் எங்க பாத்தீங்கன்னாலும். ஏன்னா டெல்லியோட மிக முக்கியமான ஷாப்பிங் ஏரியா. அது சாயங்காலம் மக்கள் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா கூடக்கூடிய ஒரு இடமும் கூட. ரெண்டாவது, சுற்றுலா பயணிகளும் வரக்கூடிய இடம். இது வந்து ரொம்ப ஒரு டெல்லி போறவங்க கண்டிப்பா ரெட் ஃபோர்ட் பார்க்காம வரமாட்டாங்க. ஸோ அந்த இடத்த வந்து அவங்களுடைய நோக்கம் அப்படின்றது நிச்சயமா அதிகமான உயிரிழப்புகள், அதுவும் பொதுமக்களோட உயிரிழப்புகள் ஏற்படணும் அப்படின்றது தான் அவங்க கணக்கு பண்ணி அதை இந்த சம்பவத்தை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. இது இன்னொரு மெசேஜிங்கும் பாத்தீங்கன்னா, இது வேற வேற இடத்துல நடக்கிறது, நகரங்கள்ல நடக்கிறது வேற மாதிரியான மெசேஜ் கொடுக்கும். இது தலைநகரம் அப்படி இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு சவால் விட்ட மாதிரி ஒரு நிகழ்வா தான் நான் பாக்குறேன். ஏன்னா தலைநகரத்துல இருக்கிறதுலே அதிகமான ப்ரொடெக்ஷன் அப்படின்றது தலைநகரத்துல தான். ஏன்னா அங்கதான் நம்ம அரசு இயந்திரமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இது ஒரு ஒரு வகையான மெசேஜிங்கும் நாங்க வந்து இது யார் செஞ்சாங்க அப்படின்னு தெரியல. பட் இந்திய அரசாங்கத்துக்கு நேரடியா சவால் விடக்கூடிய ஒரு நிகழ்வா தான் நான் அதை பாக்குறேன். இந்திய அரசாங்கத்துக்கு நேரடியா சவால் விடக்கூடிய ஒரு சிம்பாலிஃபிகேஷனை இது உணர்த்துது அப்படின்னா, இன்னொரு பக்கம் பீகார் தேர்தலினுடைய 2ஆம் கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கக்கூடிய சூழல். இப்படி தலைநகர்ல இந்திய அரசுக்கு சவால் விடுக்கக்கூடிய அளவுல ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இன்னொரு பக்கம் 2ஆம் கட்ட தேர்தல் நடக்கிறது. இதையெல்லாம் எப்படி நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு? இல்ல, இப்ப தேர்தல் சம்பந்தப்பட்டு அப்படின்னா இது பீகார்ல நடந்திருக்கணும். இது வந்து பீகார்ல நடக்கல, இது வந்து தலைநகரத்துல நடக்குது. இது இப்ப சமீபமா நம்ம பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா ஒரு ஒரு புது கொள்கையை இப்ப எடுத்திருக்கிறாங்க. அதாவது எந்த விதமான பயங்கரவாத தாக்குதல்கள் பாகிஸ்தான் செஞ்சதுன்னா அதை வந்து நாங்க போராதான் கருதுவோம்ட்டு. இதுக்கு பின்னாடி எந்த அமைப்புகள் இருக்குன்ற எந்த டீட்டெயிலும் இப்ப நாங்க செஞ்சாங்க அப்படின்றது வந்து தெளிவா இப்போதைக்கு சொல்ல முடியாது. அந்த வகையில பார்க்கும்போது இது ஒரு ஒரு கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணக்கூடிய, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக தான் இருக்கணும். ரெண்டாவது, தலைநகரத்துல இந்த மாதிரி கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. அது இத்தனை வருட காலம் கழிச்சு, கிட்டத்தட்ட 12-15 வருட காலம் கழிச்சு இது நடக்குது அப்படின்ற போது அவங்க மக்கள் மத்தியில ஒரு பீதியை கொண்டு பண்றாங்க. கண்டிப்பா இப்ப தலைநகரத்துல இந்த இடத்துல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற அந்த அச்சுணர்வையும் அவங்க ஏற்படுத்துறாங்க. அதனாலதான் இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து மக்கள் மத்தியில ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறது ஒரு நோக்கமா இருக்கலாம். இன்னொன்னு, அரசுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையில களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இப்ப எல்லாரும் பேசுவாங்க, ஒரு தலைநகரத்துல பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, செங்கோட்டைக்கு அருகிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கே, இது மாதிரியான ஒரு பதட்டத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியாவும் இருக்கலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா நீங்க 2014 பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் அப்போ பீகார்ல ஒரு தேர்தல் கூட்டம் இப்ப அன்னைக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் இருந்த மோடி அது பெரிய அளவுக்கு சேதம் எதுவும் ஏற்படல. அது ரொம்ப ஒரு லோ இன்டென்சிட்டி பிளாஸ்ட். அது பாத்தீங்கன்னா அது ஒரு ஆர்கனைஸ்டா பண்றது கிடையாது, ஒரு சிம்பாலிக் மெசேஜ் ஒரு பண்றதுக்காக. பட் இந்த இடத்துல முற்றிலும் மாறுபட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு பிளாஸ்டர் செதறி உடல் செதறதெல்லாம் பார்க்கும் பொழுது
ஒரு ஹை இன்டென்சிட்டி பிளாஸ்ட் அவங்க வந்து பண்ணிருக்காங்க. ஹை இன்டென்சிட்டி பிளாஸ்ட் ஒருத்தவங்க பண்றாங்கனாலே, அதுவும் இந்த குறிப்பிட்ட இடத்த நம்ம சொன்ன மாதிரி ஏன் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் உயிரிழப்பு, பொதுமக்களுடைய உயிரிழப்பு அப்படின்றது அதிகமா இருக்கணும் அப்படின்ட்டு தான். இப்ப சமீப கால வரலாறுல, கடந்த ஒரு 12 வருட கால வரலாறுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த அந்த குண்டுவெடிப்பு தாக்குதல் எல்லாமே ராணுவத்தை நோக்கி தான் இருந்துச்சு. காஷ்மீர்ல தான் அதிகமா இருந்துச்சு. பட்டான்கோட்ல நம்ம ஒண்ணு பார்த்தோம், ஊரியில பார்த்தோம், புல்வாமால பார்த்தோம். அதன் பிறகு கடைசியா பாத்தீங்கன்னா பெல்காம்ல பொதுமக்கள் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. பட் அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் ஜோனா இருக்கக்கூடிய காஷ்மீர்ல இது நடந்துச்சு. ஆனா டெல்லியில தலைநகரத்துல இந்த குறிப்பிட்ட இடம் அப்படின்றது இது வந்து நிச்சயமா இது ஒரு சீரியஸ் செக்யூரிட்டி கன்சர்ன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது சேலஞ்ச் பண்றாங்க அவங்க. யாரு வைக்கிறாங்களோ அது பின்புலத்துல இருக்கவங்க இங்க யாரும் மக்கள் சேஃபா இருக்க முடியாது அப்படின்றத அவங்க உணர்த்துறதுக்கு ஒரு அச்சுணர்வை ஏற்படுத்துறதுக்கும், அதே மாதிரி இது ஒரு குளோபல் அட்டென்ஷன் வேணும் அப்படின்றது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மீடியால இருந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அட்டென்ஷனை இங்க திருப்பணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கமா இருந்திருக்கும். நிச்சயமாக இப்போ நாட்டினுடைய நிர்வாக தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில ஒரு பக்கம் மக்கள் ஹெல்த் எமர்ஜென்சி மாதிரியான சூழலுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த தருணத்துல தான் இப்படி செங்கோட்டைக்கு அருகில இது போல ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்குது அப்படிங்கிறப்ப இது உலக அளவுல கண்டிப்பா எப்படி இப்ப பார்க்கப்படும்? மும்பையுமே ஹை அலர்ட்ல தான் இருந்தோம். ஏன்னா நம்மள வர்த்தக தலைநகரம் மும்பை. இது வரைக்கும் இந்திய நகரங்களிலே அதிகமான குண்டு வெடிப்பை சந்திச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை தான். அந்த வகையில பாத்தீங்கன்னா மும்பையும் இவங்க வந்து டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மும்பையில இருக்கக்கூடிய காவல்துறையினர் மற்றும் அங்க இருக்கக்கூடிய துணை ராணுவம் எல்லாமே மேக்சிமம் அலர்ட்ல இப்ப இருப்பாங்க. ஏன்னா மும்பை இதை விட அதிகமான நெருக்கமா மக்கள் வாழக்கூடிய பகுதி. நம்ம 2008ல பார்த்தவங்க என்ன நடந்துச்சு நவம்பர் 26ஆம் தேதி. இது டெல்லி மட்டும் கிடையாது. இப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா வர்த்தக தலைநகரமான மும்பையும் இவங்க டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது. இன்னொரு பக்கம் என்ஐஜி விசாரணைகள்லாம் வந்து என்எஸ்டி விசாரணைகள்லாம் தொடங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. எனர்ஜி இப்போ எனர்ஜியோட ரோல் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ அங்க காம்பிங் ஆபரேஷன் பண்ணுவாங்க. பக்கத்துல யாராவது பயங்கரவாதிகள் இருக்காங்களா இல்ல வேற சில வெடிகுண்டுகள் இருக்காங்களா, எனர்ஜில என்னோட நண்பர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்க வந்து பாம் டிடெக்ஷன்ல எக்ஸ்பர்ட்ஸ், பிடின்னு சொல்லுவோம், நம்ம பாம் டிடெக்ஷன் சொல்லுவோம். அந்த ஸ்குவாட் தான் இப்ப போயிருக்கு. ஏன்னா இது ஒன்னா இருக்கா, ஏன்னா பதட்டத்துல மக்கள் இங்க எங்கேயும் பதறி ஓடுறதாங்க. இப்ப நீங்களே பாத்தீங்க, உங்களுடைய நிருபர் அங்க இருந்தார் கிரவுண்ட்ல, மக்களுடைய பதட்டத்தை பார்க்க முடியுது. ஒருவேளை வேற ஏதாவது பக்கத்துல இருந்துச்சு அப்படின்ற போது அதை தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனாலதான் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஃபோர்ஸான எனர்ஜியை வந்து உள்ள கொண்டு வராங்க. விசாரணை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு மிட் நைட்டோ இல்ல அதிகாலையிலோ அங்க இருக்கக்கூடிய என்ஐஏ வந்து இது வந்து பயங்கரவாதம் சம்பந்தப்பட்டதுனால என்ஐஏ விசாரணை தான் இது இருக்கும். ஸோ என்ஐஏக்கு வந்து அங்க லீகல் லிமிட்ஸ் இருக்கு அவங்க போய் விசாரணை தொடங்குறதுக்கு. பட் இப்போ நம்ம பேசக்கூடிய தருணத்துல காம்பிங் ஆபரேஷன் நம்ம சொல்லுவோம். இதுக்கு கூட வேற ஏதாவது இருக்கா, வேற எங்கேயாவது வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருக்கா, இல்ல அங்க பக்கத்துல வேற யாராவது பயங்கரவாத செயல்கள் செய்யறதுக்கான ஆயுதங்கள் யாராவது வச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த ஆபரேஷன் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக இணைந்து